வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 22. பரிசுத்த வான்களின் ஜபங்கள். பகுதி 1. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்த வான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 8:3. ஆசரிப்பு கூடார தூப வர்க்கம் 4 பொருட்களின் சமக்கலவையால் ஆனது. வெள்ளை போளம், குங்குளியம், அல்பான் பிசின், கந்தவர்க்கங்கள். யாத்ராகமம் 30:34. மற்றவைகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கும். கந்தவர்க்கம் இயேசு பிறந்த பிறகு அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. மத்தேயு 2:11. வெள்ளை போலமும் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டதுதான். தூபவர்க்கமானது தொழுகையின் நோக்கத்திற்காக மிகவும் கவனமாக அரைக்கப்பட்டது. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அதை உற்பத்தி செய்வது பெரிய பாவமாக இருந்தது. யாத்ராகமம் 30:37 மற்றும் 38. தேவனை தொழுவது நாம் விரும்புகிற ஏதாவது வழியில் செய்யக்கூடிய ஒன்றல்ல. தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து இயேசு வாழ்ந்தார். அதுதான் மெய்யான தொழுகை. இயேசுவே நம் வழி. யோவான் 14:6 என்பதால் நாமும் அவர் போல் வாழ வேண்டும். வேறொரு தூதன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற இயேசு இல்லாமல் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை எபேசியர் 2:18 எவரும் பெற முடியாது. தேவனை தொழுவதற்கு அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தூபவர்க்கமானது ஆசாரியனாலும் பிரதான ஆசாரியனாலும் காட்டப்பட்டது. கிறிஸ்துவே நம் பிரதான ஆசாரியர். எபிரேயர் 4:15. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே பாலமாக இருக்கிறவர். ஆதியாகமம் 28:12 மற்றும் யோவான் 1:51. நமக்காக மகத்தான வகையில் பரிந்து பேசுபவர். கிறிஸ்து இல்லாமல் நமது ஜபங்களும் நம் நீதி போல அழுக்கான கந்தைகளே. ஏசாயா 64:6. மரித்தும் எழுந்தும் இருக்கிற கிறிஸ்து மட்டுமே. ரோமர் 8:34. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. வசனம் 26. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வசனம் 27. வேறு எவராலும் இதை செய்ய முடியாது. பொற்பீடமும் தூபவர்க்கமும் காணப்படுகிற மகா பரிசுத்த ஸ்தலமானது பரலோகத்தில் 1844 முதல் கிறிஸ்து செய்து வருகிற அவரது ஊழியத்தை உருவகப்படுத்துவதாக உள்ளது. இந்த பலிபீடம் இருக்கிற இடமானது அடுத்து நடக்கப் போகிற நிகழ்வின் காலகட்டத்தை நமக்கு உணர்த்துகிறது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்து 1844 வருடத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்றதை தானியேல் 8 மற்றும் 9 அதிகாரங்கள் வெளிப்படுத்துகின்றன. 7 எக்காலங்களை பற்றி நாம் ஆராயும்போது இதை மனதில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவே எங்களுடைய வழக்கறிஞராக இருந்து பிதாவின் சித்தப்படி எங்களுடைய பாரங்களை கேட்டு பதிலளிக்க ஒரு கதவை திறப்பதற்காக உமக்கு நன்றி. 1 யோவான் 2:1 மற்றும் 2. அதிக ஆராய்ச்சிக்கு என்னாகமம் 16 வசனங்கள் 1-40 முடிய. 2 நாளாகமம் 26 வசனங்கள் 16-20 முடிய. வெளிப்படுத்துதல் 5:8. ஆமேன்.